இன்னைக்கு காலையில எல்லாருமே லேட்டா தாங்க எந்திரிச்சோம். தம்பிக்கு நேத்து இன்ஜெக்ஷன் போட்டனால நைட்ல ஃபீவர் மட்டும் இருந்துச்சு. அவரு நல்லா தூங்கிட்டாரு. பட் எங்களால தூங்க முடியல. பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவும் ஜிம்முக்கு போயிட்டு வந்து பாப்பாவ குளிக்க வச்சுட்டு இருந்தாரு. அந்த கேப்ல நான் பிரஷ் பண்ணிட்டேன். நேத்து தம்பிக்கு இன்ஜெக்ஷன் போட்ட விளாக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ சேனல்ல செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இது எங்களோட மார்னிங் ரொட்டீன். எப்பவுமே இப்படிதான் இருக்கும். காலையில டைம் தம்பியை தூங்க வச்சாதான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியுங்க. பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பணும், டிஃபன் செய்யணும், ப்ளஸ் நம்ம வயிற்றுக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா? எத்தனை லேடிஸ் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சோ 10 தும்மல் தும்முனாதான் அந்த டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகும். பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் தலைவலி ஃபீவர்னா என்னன்னே தெரியாமல் இருந்த நமக்கு ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் வலின்னு இல்லாமல் எல்லா வலியும் நமக்கு வந்துருச்சுங்க. ஆனால் இதை வீட்டில் சொன்னோம்னா உனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு இப்போவே கால் வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும். காலையிலேயே பால் சூடு பண்ணி வீட்டிலேயே மேக் பண்ண சத்துமாவு கஞ்சி தாங்க குடிப்பேன். ரீசெண்ட் டேஸில் இது குடிக்கிறனால கொஞ்சம் பேக் பெயின், கால் வலி இதெல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. எக்கு பாயில் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பயிர் ஐட்டம்ஸ் வந்து நைட்டே ஊற வச்சுருப்பாங்க. அதை காலையில் அவங்களே வேக வச்சு சாப்பிட்டுப்பாங்க. ப்ளஸ் அது கூட கருவேப்பிலை ஜூஸும் போட்டு குடிச்சுப்பாங்க. நான் சத்துமாவு கஞ்சி குடிச்சிட்டு பாப்பாவை கிளப்பி விடுறதுக்காக வந்துட்டேன். பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஆயில் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 3 பேருமே யூஸ் பண்ணுறது தான். தம்பிக்கு மட்டும் இன்னும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அவருக்கு நார்மல் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ஆயில் காய்ச்சினேன் அப்படிங்கிறத நான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். பாப்பாவுக்கு தலை சீவிட்டால் மட்டும் போதும், அவங்களே கிளம்பிப்பாங்க. நானும் தம்பியை வெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் காட்டிட்டு வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் ஃபீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முதுகில் தட்டி அந்த ஏப்பம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாமா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்புறம் தம்பிக்கு தூக்கம் வந்துருச்சுங்க. சரின்னு சொல்லி தொட்டில் போட்டு ஆட்டி விட்டுட்டேன். கரெக்டாக 3 மந்த் எண்ட் ஆகும்போது தம்பிக்கு தலை நின்றுச்சு. உங்கள் பேபிக்கெலாம் எத்தனை மந்த்தில் தலை நின்றுச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தம்பி தூங்குற கேப்லேயே நானும் சமையல் முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சாம்பார், கோஸ் பொரியல், ஒரு எக்கு, அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பியோட துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுருவோம் வெயில் அடிக்கும் போதுன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டேன். பெரிய துணியெல்லாம் ஹஸ்பண்ட் ஊற வச்சுருக்காங்க, அவங்க துவைச்சிருவாங்க. நான் எப்போவுமே தம்பியோட ட்ரெஸ் மட்டும் தான் துவைப்பேன். தம்பிக்கு கிளாத் டைப்பர் வாங்கியிருந்தேங்க. அது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?